நிறைய பேர் வந்து ஒர்க் டன்னுக்கும் எனர்ஜிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஒர்க் டன் அது வந்து பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போனது. எனர்ஜி இன்னொன்று அந்த செயலை செய்யலை, ஆனால் எந்த அளவுக்கான செயல் என்னால் ஃப்யூச்சரில் செய்ய முடியும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடியது தான் எனர்ஜி. அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன். அதாவது ஒர்க் டன்னோட உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வந்து ஒரு ஃபோர்ஸு சில டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுது. பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அது ஒர்க் டன்னு. பண்ணி முடிக்கிறது முன்னாடி அது எனர்ஜி. அப்போது கைனட்டிக் எனர்ஜி, ஒரு பாடி மூவ் ஆகிட்டு இருக்கு ஒரு சர்டன் வெலாசிட்டியில். அந்த வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்க போது அது கிட்ட அவ்வளோ எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை வச்சு அதனால சில ஒர்க்கை டன் பண்ண முடியும், அதாவது செய்ய முடியும். அதாவது எனர்ஜி வந்து ஒர்க்காக மாறுது. புரியுதுங்களா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், எனர்ஜி வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது எங்களை. இப்போ இதை இன்னும் சிம்பிள் ஆக்கணும்னா ஒரு அத்லெட்டை எடுத்துப்போம். ஒரு 400 மீட்டர் கிரவுண்டு இருக்குது இல்லையா? அத்லெட்டிக்ஸில் வந்து ஒலிம்பிக்ஸ் நடத்துகிறாங்கல்ல, 400 மீட்டர் கிரவுண்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரவுண்ட் அடிக்கணும். எங்கே? 400 மீட்டர் கிரவுண்டை 15 ரவுண்ட் அடிக்கணும். அப்படி 15 ரவுண்ட் அடிக்கணும். இதான் வந்து காம்படிஷன், இதான் போட்டி. இப்போ பிளேயர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. இப்போ எல்லா பிளேயரும் நல்லா சத்தாக சாப்பிட்டுட்டு நல்லா அந்த ஓடுறதுக்கான ஒரு எனர்ஜி வச்சுருக்காங்க. அதாவது அதை ஓடுறதுக்கான எனர்ஜி வச்சுருக்காங்க எல்லா பிளேயர்ஸும். இப்போ போட்டி ஆரம்பிக்குது. நடுவர் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. டப்புன்னு சவுண்டது, எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரவுண்ட் முடியுது, 2 ரவுண்ட் முடியுது. இப்போ அந்த பிளேயர்ஸ் கிட்ட இருக்கிற எனர்ஜிலாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. எதனால குறைஞ்சது? எதனால பிளேயர்ஸ் கிட்ட இருக்கிற எனர்ஜிலாம் குறைஞ்சிட்டே வருது? அவங்க ஸ்பீட்லாம் கம்மியாகிட்டே வருது. ஆரம்பத்தில் இருக்கிற ஸ்பீடு இருக்கிறது இல்லை, டயர்ட்னஸ் ஆகிடுது. உடம்புல இருக்கிற எனர்ஜிலாம் குறையிறதுனால டயர்ட்னஸ் ஆகிடுது. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன்னா அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புல இருந்த அந்த எனர்ஜி அப்படியே ஒர்க்காக மாறிடுச்சு. அவங்க ஓடி வந்ததில் அவங்களோட எனர்ஜி அப்படியே ஒர்க்காக மாறிடுச்சு. இப்போ அவங்கக்கிட்ட இன்னும் மிச்சம் கொஞ்சம் எனர்ஜி இருக்குது. அதை வச்சு மீதி இருக்கிற 10 ரவுண்ட், இப்போ 5 ரவுண்ட் முடிஞ்சிருக்குன்னா மீதி இருக்கிற 10 ரவுண்ட் அவங்களால ஓட முடியுமா? இதுதான் கேள்வி. இப்போ ஓடுறாங்க. சில பேர் ஓட முடியல, பாதியிலேயே விழுந்துடுறாங்க. 10வது ரவுண்ட்லேயே சில பிளேயர்ஸ்லாம் இருந்துடுறாங்க. கடைசியில் ஒரு 2 பேர் அந்த 15 ரவுண்டை முடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. பிளேயர்ஸ் வெற்றி. அந்த 2 பிளேயருக்கு விக்ட்ரி. மற்றவங்களாம் ஏன் விழுந்துட்டாங்க? ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. அவங்கக்கிட்ட அவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. இன்னும் அந்த 2 பேர் ஏன் ஜெயிச்சாங்க? ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது. எனர்ஜி அவ்வளோ எனர்ஜி அவங்க வச்சுருந்தாங்க ஓடுறதுக்கு முன்னாடி. அந்த எனர்ஜியை வச்சு இந்த எல்லா 15 ரவுண்ட்ஸு சுற்றி வந்துட்டாங்க. ஸோ எனர்ஜி அது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ வந்து எனர்ஜி அவங்களுக்கு எவ்வளோ? 0ன்னு சொல்ல முடியாது, 0ன்னு இல்லை, பட் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 0ன்னு எடுத்துக்கோங்க. இந்த கேஸில் ஆக்சுவலி 0 இருக்க முடியாது. ஏன்னா 0 இருந்தால் அதுக்கு மீனிங் வேறு. ஸோ 0 இல்லை, பட் அப்ராக்சிமேட்லி யூ ஹவ் டயர்ட். இதுக்கு மேலே உங்கள் மசில்ஸ் வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ யூ ஹவ் டயர்ட், அதனால தான் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த 15 ரவுண்டுக்கு அப்புறம் யூ ஹவ் நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். எனர்ஜி இஸ் எ ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது எங்களை. ஒர்க் டன் வந்து பாஸ்ட் டென்ஸ். இவ்வளோ செஞ்சுட்டேன் அவ்வளோ எனர்ஜியை வச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப சிம்பிள்.